எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷரண் வ்ளாக்ஸ். நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னா பண்ணையில் தான். இங்கே ஏன் வந்திருக்கிறேன்னு சொன்னால், இன்னைக்கு நான் ஒரு சேலஞ்ச் ஒன்று தொடங்கி 100 நாள், அதாவது 90 நாள் உடம்பை குறைக்கிறேன்னு சொல்லி ஒரு சேலஞ்ச் தொடங்கினா 10 கிலோ குறைக்கிறேன்னு சொல்லி தொடங்கினா இந்த ஃபுட் ரிவ்யூ செஞ்சு கொண்டு. ஆனால் எவ்வளோ குறைச்சிருக்கிறேன்னு என்ற மாதிரி தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இன்றைக்கு 90வது நாள். நான் தொடக்கத்தில் 98.8 கிலோவில் இருந்தேன். இன்றைக்கு எந்த வெயிட் 91 கிலோ, அதாவது 7.8 கிலோ குறைச்சிருக்கு. நேற்றைய வெயிட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 90.3. அதே ரெண்டை கூடினது அப்படி இருந்தது. நேற்று ஒரு கல்யாணம் அப்படி இருந்தது. அதோட இன்னொரு இரவு ஃபுட் ரிவ்யூ செஞ்சேன். பத்தாவது கெஸ்டிக் இருக்கு. நான் முந்தின நாள் இரவு பஸ்ல இருந்து வந்து வெளியே போயிட்டு நேற்று சாப்பிட்டேன். மரக்கறி மரக்கறி நாடுகள் தான் இந்த கெஸ்டிக் வேற இருக்கு. அதோட பஸ்ல வந்து டேக்குள்ள பஸ் நிப்பாட்டம் தானே, அந்த இடத்துல ஒரு ஹொட் டாக் பண்ணி சொல்லுவாங்கன்னா அதில் ஒரு பச்சை மிளகாய் தருவாங்க. அப்ப அந்த உரைப்பு எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கெஸ்ட்ரிக் ஆக்கிட்டு அதோட டே கொஞ்சம் 91 நிற்குது. நேற்றையான் வெயிட் பார்த்தீங்கன்னா 90.3. 8.5 கிலோ அதில் வித்தியாசம். இன்றைக்கு 7.8. நான் அதிகமாக குறைச்சது 8.5. இப்போ கடைசி நாள் அன்று இருக்கிறவை 7.8 வித்தியாசத்துல இருக்கு. இந்த வெயிட்டை குறைக்கிறது எப்படி செஞ்சேனாண்டுவாங்க. முதலாவது பார்த்தீங்கன்னா, இந்த மெயின்டெனன்ஸ் கலோரியை நான் கால்குலேட் பண்ணி கொண்டேன். மெயின்டெனன்ஸ் கலோரியை கால்குலேட் பண்ணுறதுக்கு எங்களோட பாடி வெயிட் இந்த கிலோகிராமில் வச்சு 33 பெருக்கணும்னு சொன்னால் எங்களோட மெயின்டெனன்ஸ் கலோரியை நாங்கள் கால்குலேட் பண்ணலாம். மெயின்டெனன்ஸ் கலோரி கால்குலேஷன் இப்போ நம்ம குறைக்க போகிறோமா இல்லாட்டி கூட்ட போகிறோமா, இல்லை குறைக்க போகிறோம்னு சொன்னால் அதுல இருந்து ஒரு 500 கழிச்சு பார்த்தோம்னு சொன்னா, நான் குறைக்கிறதுக்கு தொடர்ந்து எவ்வளவு சாப்பிடணும், ஒரு கிழமைக்கு அப்படி மெயின்டெனன்ஸ் கலோரி இது சாப்பிடணும்னு சொன்னா கிட்டத்தட்ட 3500 கலோரி ஒரு கிழமைக்கு குறை. அப்படி குறை எங்களுக்கு நான் ஒரு ஷார்ட் வீடியோலாம் சொல்லியிருப்பேன். முதல் கார்போஹைட்ரேட்டுக்கு 4 கலோரி ஒரு கிராமுக்கு, புரோட்டீனுக்கும் 4 கலோரி. ஆனா நட்டை வரைக்க 30 கலோரி ஒரு கிராமுக்கு. அப்ப நாங்கள் ஃபேட் குறைக்கணும்னு சொன்னா கலோரி டெபிசிட் சொல்றேன். 700 கலோரி குறைச்சி சாப்பிடணும். அப்ப அந்த இடத்துல நான் குறைச்சி சாப்பிட கொஞ்சம் கொஞ்சமா எங்களுக்கு இந்த ஃபேட்டை குறைக்கிறதுக்கு உதவி செய்யும். இந்த ஆரம்பத்துல என்ன நடக்கும்னு சொன்னா, தண்ணியும் கிளைக்கோஜனும் வந்து எங்களோட உடம்புல வெயிட்டை குறைக்கிறோம்னு சொல்லிட்டு நாங்கள் ஜிம்முக்கு எல்லாம் போய் டக் டக் டக்குன்னு வெயிட் குறையும். முதல்ல பார்க்க குறைச்சிட்டோம் இந்த மாதிரி இருக்கும். ஒரு 5-6 கிலோ டக்குன்னு குறைஞ்சிடும். அதுக்கு பிறகுதான் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா தான் குறையும். எப்பவுமே இந்த வெயிட்டை குறைக்கிறது இப்படி குறையாது. இப்படி வந்த ஒரு பாயிண்ட்ல இப்படி இப்படி மேல போயிட்டு திரும்ப குறைஞ்சி கொஞ்சம் மேல போய் கொஞ்ச நாள் அப்படியே இருக்கும். பொறுக்க போய் அப்படிதான் குறையும். எப்பயுமே நேர்கோட்டில் குறையாது. இப்ப குறைஞ்சி வரும் தானே, அந்த முதல்ல தண்ணி கொஞ்சம் போய் ஒரு பாயிண்ட்ல வந்து நின்றுட்டு அதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா ஆடிக்கொண்டிருக்கும். மேல கிட அது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். இப்ப அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா கன்சிஸ்டன்டா அதோட நல்லா வெயிட் போனோம் அப்படின்னு சொன்னா வந்து ஜிம்முக்கு போங்க. மற்றது வீட்டை இருந்து எக்ஸசைஸ் பண்றேன். இந்த எனக்கு பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துல நிக்கிறேன். நான் ஜிம்முக்கு வேலைக்கு போயிட்டேன்னு சொன்னா எனக்கு போறதுக்கான நேரம் நட இல்ல, வீட்லயே இருந்து சாப்பாடு வாங்க நடந்து போறது, இல்லாட்டி பக்கத்துல பீச் இருக்கு அப்ப அங்கால போய் நடக்கிறது. அப்படி கணக்க தூரம் நடப்பேன். எப்படியும் ஒவ்வொரு நாளும் 5000ல இருந்து 10,000 ஸ்டெப்ஸ் மட்டும் எப்படியாவது முடிச்சிருவேன். மேக்சிமம் 20,000 ஸ்டெப்ஸும் ஒரு சில நாட்கள்ல நடந்திருக்கு. அப்ப அது எனக்கு கொஞ்சம் உதவிச்சு. நான் முதல் பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்தே வேலை செய்யறதுனால பெருசா கடைக்கு போய் வர்றதுக்கான அந்த பஞ்சி இருக்கு. பஞ்சியா இருக்கும் போயிட்டு வர என்ன ஓடர் போட்டு இருப்போம். அப்ப அப்படி இருந்து சாப்பிட நல்லா நிறைய வெயிட் போட்டுட்டேன். அப்ப அதுக்கு பிறகு இந்த முறை வெயிட்ட குறைக்கணும் எல்லாம் சாப்பிட போறேன்னா நடந்துதான் போறது. சாப்பாடு வாங்கி ஏதாவது சமைக்க போறேன்னா போய் எல்லாத்தையும் வாங்கி கொழும்பு நான் யூடியூப் வீடியோ கடைசி 6 மாசமா தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி தான் இந்த 6 மாசம் கொஞ்சம் கொஞ்சமா வெயிட் லாஸ் பண்றதுக்கான வேலைகளும் பார்த்து கொண்டிருந்தது. வீடியோ போட தொடங்கினது நவம்பர்ல. அப்ப எங்களுக்கு இந்த மழை அதெல்லாம் பெருசாண்டெல்லாம் நடந்ததெல்லாம் தெரியல. ஆனா டிசம்பருக்கு பிறகு நடதான் ஃபுல்லா நடதான். அப்பேக்குள்ள நவம்பர் நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ண இந்த யூடியூப் தொடங்க முதல் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு முதல் 106 கிலோல இருந்தேன். இந்த மார்ச் 14 98.8 அதுலயே ஒரு 7 8 கிலோ 7 7 கிலோ கிட்ட போயிட்டுது.
அது முதல் போனதெல்லாம் அந்த தண்ணி வெயிட் அதெல்லாம் அதோட ஃபுட் ரிவ்யூ செஞ்சு கொண்டிருந்தேன். நல்லா செஞ்சு கொண்டிருந்தேன் நான். அப்ப அதுக்குள்ள பெருசாண்டு அந்த 7 கிலோ தான் குறைஞ்சது. ஆனா நீங்க ஒழுங்கா செஞ்சீங்கன்னு சொன்னா 3 மாசம் இருந்தா 10 கிலோ இல்ல. 10 கிலோவுக்கு மேலேயே உங்களால குறைக்க இயலும். நான் இப்போ ஒரு 7% மேக்ஸிமம் 8.5 இந்த ஒரு கிட்டத்தட்ட குறைச்சிருக்கிறேன் அந்த 10 கிலோ. ஆனா 10 கிலோ குறைச்சிருக்கலாம். எனக்கு இடைக்குள்ள என்னென்ன தடங்கல்கள் வந்ததுன்னு சொன்னா, நான் சொன்ன மாதிரி சாப்பாடு இந்த புரதச்சத்து கூடவா இருக்கிறதா எடுக்கிறது வந்து ஓரளவுக்கு மட்டுப்படுத்தப்பட்டுச்சு. இப்ப உங்களோட வெயிட்ன்னு அ வெயிட்டால இப்ப கிலோகிராம் வெயிட்டால தசமட்டு பெருகினீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான புரதச்சத்தின் அளவை நீங்கள் கால்குலேட் பண்ணிக் கொள்ளலாம் கிராம்ல. அ அப்ப அந்த மாதிரி நான் எடுக்கையில, நான் ஒரு அளவா குப்பைவ தான் எடுத்து கொண்டிருந்தேன். அதே ஆஃபீஸுக்கு போனேன்னு சொன்னா மட்டும் ஹெல்தி மீல்ன்னு இருக்கு. அதுல வழமையா எடுக்கிறத விட கொஞ்சம் கூடவா எடுத்தேன். ஆனா அதே நேரம் அவங்க அந்த சாப்பாடு நான் கிட்டடியில ரிவ்யூ ஒண்ணு சொல்லியிருப்பேன். ஆஃபீஸ் சாப்பாடு ரிவ்யூ வந்து அந்த சாப்பாடுல கலோரிஸ் குறைவா இருக்கும். அப்ப நான் இப்போ ஒரு நாளைக்கு 2 வேளையும் அங்க சாப்பிடுறேன்னு சொன்னா, 1200லேருந்து 1500 கலோரிக்குலாம் அது வரும். ஏன்னா மெயின்டனன்ஸ் கலோரி 2300, 2400 இருக்கும். அதுல அரைவாசி தான். ஆனா தொடக்கத்திலேயே இந்த அரைவாசிக்கு நான் குறைக்கிறேன் அப்படின்னு எல்லாம் செஞ்சீங்கன்னா சரிப்பட்டு வராது. எனக்கு இதுக்கு முதலும் அனுபவம் இருக்கின்றதால ஒரு கொஞ்சம் கொஞ்சமா இப்ப என்னன்னு சொல்றது, இங்க இருக்கைக்குள்ள ஒரு 2 மாசம் 1 மாசம் 1 மாசம் 1 1/2 மாசம் வீட்டு சாப்பாடு, கடை சாப்பாடு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட ஒடுக்கிட்டு, கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு, அதுக்கு பிறகு இந்த ஆஃபீஸ் சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் அது என்னன்னு சொல்றது, டக்குன்னு ஒரு வித்தியாசம் கொஞ்சம் கொஞ்சமா வந்தது. அப்ப நீங்கள் வந்து எடுத்த உடனே அப்படி அரைவாசிகள் குறைச்சீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு சரியா இயலாம போயிரும் கொஞ்ச நேரம். ஆ என்னன்னு சொல்றது, சாதாரணமா நீங்க செய்ற வேலையே செய்றது கஷ்டப்பட வேண்டியது. அதே கொஞ்சம் கொஞ்சமா அந்த சாப்பாட குறைச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அப்ப அந்த மாரி தான் நான் குறைச்சேன். எனக்கு 2வதா இருந்துச்சுல்ல நித்திரை. நித்திரை ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வேலைன்றதால, ஒரு 6லேருந்து 8 மணித்தேரம் ஒழுங்கான நித்திரை உங்களுக்கு கிடைச்சதுன்னா தான், ஆ உண்மையாவே உங்களுக்கு உங்களோட உடம்பு என்ன சொல்ல மெட்டபாலிசம் ஒண்ணு இருக்குது. மெட்டபாலிசம் தான் எங்களுக்கு உடம்ப குறைக்க வைக்கும். அப்படியே ஆ சாப்பிடுற எல்லாம் படியா சேமிச்சு, ஆ உள்ளுக்கு பெருசா இந்த ஃபேட் ஸ்டோர் ஆகாம இருக்கிறதுக்குலாம் அந்த மெட்டபாலிசம் தேவை. அப்ப ஒழுங்கான நித்திரை வேணும். அது எனக்கு கொஞ்ச நாள் அடி வாங்கிச்சு. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அது ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வந்து, இப்ப சில இரவு வேலை முடிஞ்சாலும் 6 மணித்தேரம் ஃப்ரீயா நித்திரை கொண்டு குறைஞ்சது 6 மணித்தியாலம். இப்ப அந்த மாதிரி கொஞ்சம் பழக்கங்கள மாத்த வழிகிட்டா அப்புறம் தான் இந்த வெயிட் ஓரளவுக்கு இப்ப 7 வருஷம் 8 என் வெயிட் 7 வருஷம் 8 அது வந்துட்டே நீ கொஞ்ச நாளைக்கு இதுக்குள்ளான் இருக்கு 90, 91ல தான் மாறி மாறி இருக்க போகுது. ஏன்னா எனக்கு இடைக்குள்ள வந்து 95ல இதே மாரி நின்று, அதுக்கு பிறகு 93ல இதே மாரி நின்று, இப்ப 91க்கு வந்திருக்கு. இதே மாரி தான் நீங்களும் வெயிட் லாஸ் செய்ய போறீங்கன்னு சொன்னா மறக்காம இந்த தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. இப்ப ஒரு நாள் இப்ப 3 நாள் ஜிம்முக்கு போனா காணும். 5 நாளும் போகணும், 6 நாளும் போகணும்னு இல்ல. 3 நாள் போயிட்டு மிச்ச நாள் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் இந்த நடந்து திரியிறதோ, இல்லாட்டி எங்க ஆஃபீஸுக்கு போனா நான் டேபிள் டென்னிஸ் சும்மா விளையாடி கொண்டிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸோட. இப்ப அங்கேயும் ஏதாவது செஞ்சு கொண்டிருக்கிறேன். இந்த படி ஏறுகிறேன்றது, அந்த மாரியான கொஞ்சம் வேலைகள ஒரு நாள் செஞ்சு கொண்டிருந்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட உடம்புல நீங்களே மாற்றங்கள பார்க்கலாம். அதே மாரி சாப்பிடுறது. இந்த நான் ஃபுட் ரிவ்யூ செஞ்சு கொண்டு தானே செய்றேன். அப்ப சாப்பாடு வந்து நீங்க வீடியோல பார்த்திருப்பீங்க தானே. அந்த வீடியோ எங்க கட் பண்றேனோ, அதோட அந்த சாப்பாடு பார்சல் ஆயிரும். பார்சல் பண்ணி வீட்ட கொண்டு வந்து நான் அம்மா, அப்பா, தங்கச்சியோட சாப்பிடுவேன். அதுவும் கொஞ்சம் தான் சாப்பிடுவேன். அப்படி நான் சாப்பாட்ட குறைச்சதால, எனக்கு இந்த வெயிட் லாஸ் செய்றதுக்கு ஈஸியா இருந்தது. இப்ப இந்த டீ-ஷர்ட் பார்த்தீங்கன்னா, முந்தி எல்லாம் சரியான டைட்டா இருக்கு. இப்ப கொஞ்சம் பெருசா இருக்கு. இதே மாரி தான் நெறைய உடுப்பு இப்ப மாறிட்டு, அடுத்து அந்த வீடியோ உங்களுக்கு அடுத்ததா வரும். ஆ இப்ப நான் முதல்ல எப்படி இருந்தேன் நான் காட்டுறேன். இப்ப எப்படி இருக்கிறேன்னு பாருங்க. இதுலயே கொஞ்சம் வித்தியாசங்கள் நல்ல வித்தியாசங்கள் இருக்கு. அ எனக்கு உண்மையா ஒரு சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு வெயிட் லாஸ் சேலஞ்ச் செய்யணும்னு வந்து இந்த வெயிட்ட குறைச்சது. ஏன்னா இப்ப மொத்தமா 15 கிலோ குறைச்சிருக்கு. 15 கிலோ குறைச்சு 6 மாசம் தான் 15 கிலோ குறைச்சிருக்கேன்லாம் அந்த வித்தியாசம் என்னால உணரக்கூடியதா இருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணணும். ஏதாவது ஒண்ணு இப்ப யூடியூப்பும் சரி, அ உடம்ப குறைக்கவும் சரி, தொடர்ந்து நான் செய்ததால ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா என்னால முன்னுக்கு வரக்கூடியதா இருக்கு. அதே மாதிரி நீங்களும் ஏதாவது ஒரு விஷயம் செய்ய போறீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா எஃபோர்ட்ட போட்டு கொஞ்சம் கொஞ்சமா தொடங்குங்க. அது போக போக ஒவ்வொரு நாள் திரும்ப திரும்ப கன்சிஸ்டன்ட்டா செய்ய செய்ய போய்க்கொண்டே இருக்கு. இந்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முக்கியமான விஷயம் கன்சிஸ்டன்சி. அத தொடர்ந்து நீங்க முயற்சி செஞ்சா தான் ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ண இயலும். இந்த வருஷ கடைசிக்குள்ள நான் ஒரு 80 இன்னும் 6 மாசம் இருக்கு. இன்னொரு 12 கிலோ குறைக்கிறது ஓகே. 6 மாசத்துக்குள்ள செய்யக்கூடியதான். நான் ஒரு 75ல இருந்து 80 கிலோக்குள்ள இருக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். அதுவும் கொஞ்சம் இனி சாப்பாட்டுல இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி
இப்ப நான் ஆகலும் மெலிஞ்சிட்டேன்னு சொன்னா, என்ன நியூ ஸ்கின் வந்துரும். இப்ப அப்படி இல்லாம ஓரளவுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கிற மாரி பார்க்கறதுக்கு தான் நான் முயற்சி பண்ண போறேன். பார்ப்போம் டிசம்பர் என்ன மாரி ஒரு நிலைமையில இருக்க போறேன்னு. நீங்களும் இந்த 90 நாள் சேலஞ்சுன்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. 100க்கு 100 அடிக்கிறோமான்றது முக்கியம் இல்ல. 100க்கு அட்லீஸ்ட் 70 வீதத்துக்கு என்ன 80 வந்துட்டு 80 சொல்லி போட்டு இன்னும் டக்குன்னு 70 100க்கு குறைஞ்சது 60% மேல நீங்க இருந்தாலே பெட்டர் தான். எப்படியோ பெட்டர் தான். நேற்று இருந்த உங்கள விட இன்றைக்கு இருக்கிற நீங்கள் முன்னுக்கு தான் இருப்பீங்க. அந்த வகையில ஏதாவது முயற்சி பண்ணுங்க. பார்ப்போம். இப்ப நான் அடுத்து காட்ட போறது எப்படி இந்த ஷர்ட் சைஸ் எல்லாம் மாறி இருக்குன்னா, அந்த வீடியோ வைப்பேன். இப்ப இந்த முதல் எப்படி இருந்தனா அப்புறம் எப்படி இருக்கிறன்ற வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆனா அதுல தெரியாத வித்தியாசம் இந்த உடுப்புல தெரியும். இப்ப இது போன வருஷம் ஒரு கல்யாண வீட்டோட இருந்த ஒரு செப்டம்பர் அக்டோபர் அந்த மட்டும் எடுத்திருப்பேன். இப்போ பாத்தீங்கன்னா இவ்வளவுக்கு பெருசா இருக்கு. இங்க இது முதல் போடைகளை எப்படி இருந்தனான்ற போட்டோவை இங்கால போடுற பாருங்க. நல்ல டைட்டா இருந்தது. இப்ப நார்மலா பாக்கீங்கள டிஷர்ட்டோட எல்லாம் தொப்பை நல்லா ஷர்ட்டோட எல்லாம் தொப்பை நல்லா தள்ளி கொண்டு போய் இப்ப அந்த ஒரு மட்டத்துல நிக்குது. ஒரு 7.8 கிலோ இப்ப 91 நான் முதல்ல இருந்தது 106 15 கிலோ அப்படியே குறைஞ்சிருக்கு இந்த 6 மாசத்துல. 15 கிலோவுக்கு நல்ல ஒரு வித்தியாசம் தெரியுது. இதே மாதிரி தான் ஜீன்ஸ் எல்லாம் 38 சைஸ் போட்டு இருக்கிறேன். அது என்ன வித்தியாசம் காட்டுற பாருங்க. இதுதான் ஆஃபீஸுக்கு வளமையா போடுற டெனிம் ஜீன்ஸ். இது கொஞ்சம் ஸ்ட்ரெச் தான். ஆனா என்னன்னா முதல் 38 சைஸ் வாங்கினது இப்ப இவ்வளவுக்கு ஒரு கேப் ஒன்று இருக்கு. இப்போ முந்தி ஸ்ட்ரெச்சில் எடுக்கக்குள்ளேயே எனக்கு டைட்டாக தான் இருக்கும். அப்போ அதால் பெல்ட் நான் பாய்க்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல. இப்போ ஃபோன் அதில் எல்லாம் வச்சேன்னா இது கலண்டு விழுந்தோன்னு இருக்கும். அந்த நிலைமைக்கு வந்துட்டு இப்போ இதே மாதிரி பழைய டிஷர்ட் எல்லாம் இப்போ அளவாக இருக்குது. தங்கச்சி என்னிட்ட கிட்டத்தட்ட 9-10 டிஷர்ட் எடுத்துருக்குதா. இப்போ அத்தனை டிஷர்ட்டையும் திரும்ப நான் வாங்கணும். அந்த அந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த ஷர்ட் மட்டும் இல்லை, நிறைய ஷர்ட் இப்போ போன வருஷத்துல போட்ட எல்லா ஷர்ட்டுமே வந்து டைட்டா தான் இருந்தது. இப்ப எல்லாம் இங்க தோப்ளாஸ் மாதிரி வந்துட்டுது. இனி ஷர்ட்டுகள் எல்லாம் கொஞ்சம் தச்சு போட்டு தான் போடணும். இப்ப இதே மாதிரி நீங்களும் ஒரு சேலஞ்ச் ட்ரை பண்ணுங்க. இப்போ 10 கிலோன்னா 10 கிலோ தான் குறைக்கணும்னு இல்லை. ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ நான் ஒரு என்னன்னா 7.8 கிலோ குறைச்சிருக்கிறேன். 10 கிலோ குறைக்கிறேன்னு ஸ்டார்ட் பண்ணி 7.8 கிலோ குறைச்சிக்கிறேன். எனக்கு நான் முதல் சொன்ன மாதிரி இந்த ஃபுட் ரிவ்யூ செஞ்சு கொண்டு செய்கிறதால அதே நேரம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நேரத்துக்கு நித்திரை இருக்கும். நித்திரைகள் அடி வாங்கும். அப்போ ரிக்கவர் ஆகுது உடம்பு. அதே மாதிரி நிறைய காரணங்களால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெயிட்டை குறைக்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனால் சில பேருக்கு இந்த 10 கிலோன்றது 2 மாதத்தில் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு. எந்த வயசுலேயே இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் 16 கிலோ 1.5 மாதம் 2 குறைச்சிக்கிறார். ஆனால் அது முதல்ல நான் சொன்ன தண்ணி அதில் எல்லாம் முதல்ல ஒரு 5 கிலோ 5 கிலோ அந்த தண்ணியும் கிளைக்கோஜன் அதில் எல்லாம் போயிடும். அதுக்கு பிறகு தான் ஃபேட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய வலிக்கிடும். அவருக்கு அது நல்ல எக்ஸ்ட்ரீம் ஹை ப்ரோட்டீன் டயட். மற்றது கிழமைக்கு ஒரு 4 ஜிம்முக்கு போகிற மாதிரி அந்த மாதிரி போனவர். அவருக்கு 16 கிலோ கிட்ட குறைஞ்சது. அப்போ எல்லாம் நாங்கள் எடுக்கிற நேரத்தை பொறுத்து தான், சாப்பிட்ற நேரம் மற்ற எவ்வளோ நேரம் நித்திர கொள்கிறோம், என்னென்ன சாப்பிட்றோம்ன்றதை பொறுத்து தான் எங்களோட உடம்புல மாற்றங்கள் ஏற்படும். நீங்களும் கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்காட்டி சின்ன சின்ன ப்ரோக்ரஸாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது ஒரு கட்டத்தில் ஒரு நல்ல ரிசல்ட்ஸை கொண்டு வந்து தரும். ஓகே, இந்த சேலஞ்ச் இண்டியோட முடியுது. இனி நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.